அருணாச்சலேசன் அவர்கள் விஜயை சம்மன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை தெரியுமா? விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வழக்கறிஞர் போலாம், தடை கேட்டு போலாம், மாட்டேன்னு சொல்லலாம், எழுத்து மூலமா கொடுக்குறேன்னு சொல்லலாம். இது என்ன செய்ய போறீங்க நீங்க? ஆனா காவல்துறை சம்மன் போட்டா வரணும். வரலன்னா போலீஸ்க்கு வந்து கோர்ட்டு போய் வாரண்ட் கேட்பாங்க. அப்ப எது மேண்டேட்? அப்ப சம்மன் பண்ணா வர வேணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டா, வரலன்னா வாரண்ட் போடுவாங்க கோர்ட்டு போய் சொல்லி சொன்ன மேண்டேட்டா, எது பைண்டிங்கா இருக்குது? ஆனா அருணாச்சலேசன் ஆணையத்துக்கு வந்தானுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற ரைட்ஸ் இருக்குதா? அவங்களுக்கு கன்ஃபெஷன் வாங்க ரைட்ஸ் இருக்குதா? ஓகே. அங்க வந்து திரு விஜய் அவர்கள் ஒப்புதல் வாக்கு கொடுத்தார். ஒரு பேச்சுக்கு தான் உதாரணம் சொல்றேன், நான் எந்த உள்நோக்கமும் இல்லாம. வேற ஆது ஒரு வச்சுக்கோங்க, மாவட்ட செயலாளர் வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. மாவட்ட செயலாளர் வந்து நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், தலைவருக்கு நல்ல பேர் ஓடுறதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கிறாரு வச்சுங்க. ஒரு போய் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மாவட்ட தாவேக்காவுடைய கரூர் மாவட்டத்தில், நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம் சொன்னா, இஸ் தேர் எனி லீகல் பைண்டிங் தெரிஞ்சுக்கும்? ஒரு பைண்டிங்கும் கிடையாது. காவல்துறை முன்னாடி கொடுக்க போற பழைய 165 செக்ஷன் மாத்திட்டாங்க, அதுக்கே உரிமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீதிபதி முன்னாடி கொடுத்த வாக்குமூலம் தான் செல்லும். காவல்துறை மேல தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சு வாங்கினா கூட செல்லாது. உங்களுக்கு புரியுங்களா? அது சாட்சியங்களையும் தடயங்களையும் சேகரிக்க உதவும். உங்களுக்கு புரியுங்களா? எங்க பேட்டரி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க கத்தி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க அருவாள் ஒளிச்சு வச்சாங்க, ரத்தக்கரை எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விசாரணை உதவும். ஆனா அது வந்து நீதிமன்றத்தில் ஏற்கப்படாது, செல்லாது. அப்ப காவல்துறையுடைய விசாரணை வாக்குமூலமே செல்லாது. அப்படிங்கும் போது நீதியரசர்கிட்ட வந்து ஒருத்தர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்குறாரு, நான் தான் சாமி செஞ்சுட்டேன்றாங்க. என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு?